திரு புன்னைவளவன், கருத்து கணிப்பு முடிவுகள் இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் வர தொடங்கிடும்னு நினைக்கிறேன். முன்பா இது எப்படியான ஒரு முன்னோட்டமாக இருக்குது, களத்தில் வரக்கூடிய கணிப்புகள் எந்த அளவுக்கு இதில் எதிரொலிக்கப்படும் நினைக்கிறேன்? முதல்ல நீங்கள் ஜீவா சார்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டீங்க. 10ல் 7 பேரை கேட்டால் விஜய்க்கு தான் போட்டேன் அப்படிங்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் எங்கே பார்த்தாலும் விஜய்க்கு போட்டது தான் பதிவு பண்ணுறாங்க. அந்த ஒரு ஃபீல் இருக்குல்ல, யாரை கேட்டாலும். ஆமாம், இங்கே வரவங்க வரக்கூடியவங்க எல்லாரும் சொல்லக்கூடியது இன்பர்சனலாக எனக்கும் அப்படி இருக்குது. என்ன பிரச்சனைனா 2024 வரைக்கும் இங்கே தேர்தல் நடந்தது. 2024 4 அணிகள், திமுக, அதிமுக, பாஜக, என்டிஏ ப்ளஸ் சீமான் அவர்கள் இருந்தாங்க. இந்த 4ல் ரெகுலராக ஓட்டு போடக்கூடியவர்கள் ஒரு சிலர் போயிட்டு வந்து சமூக வலைதளங்களில் பதிவாக போடுவாங்க. யாரும் விர்ச்சுவலாக அதை போட்டு பதிவு பண்ணுற பழக்கம் அந்த கலாச்சாரமே இந்த 4 கட்சிகளிடமும் கிடையாது. அப்போ சோஷியல் மீடியாவில் அந்த இடத்துல அவங்கெல்லாம் 0ல் இருக்கும்போது விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் மட்டுமே பதிவு பண்ணுறாங்க, ஒரே யூனிஃபார்மில் பதிவு பண்ணுறாங்கன்னா அது மட்டும்தான் அங்கே 100% இருக்கும். அது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டே இல்லாத இடம்னு நான் பார்க்குறேன். அந்த உணர்வுக்கு அதுவும் ஒரு காரணம். சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடியது அதிகமாக இருக்கக்கூடிய ஏஜ் குரூப் அது இருக்கிறதுனால முழுக்க அவங்களாக அப்படிங்கிற இடத்துல விர்ச்சுவல் வேர்ல்டில் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ்னால அப்படி தெரியுதோ அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. அவங்க எவ்வளோ வாங்குறாங்க அப்படிங்கிறது இது வேற விவாதம். இவங்க 2 பேர் இருந்தவங்க எடுக்க போறாங்க, கண்டிப்பாக வெறும் அதிமுக மட்டும் எடுக்க போறது இல்லை அப்படிங்கிறது என்னுடைய மதிப்பீடு. இதுல என்னன்னா டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேர் இருந்தும் அவர் சமமான வாக்குகளை எடுத்தாலும் கூட திமுகவுக்கு சாதகமாகத்தான் போகும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. ஏன்னா 2 பேருக்கும் ஆனால் இந்த டிஃபரன்ஸ் இருக்கிறது. கடந்த தேர்தலில் 21ல் ஒரு 5% வாக்கு இருக்கு. ஆன்டி இன்கம்பன்ஸில் நீங்கள் ஒரு 4% குறைச்சாலும் கூட இப்போ விஜய்னால இந்த எலெக்ஷனில் 2 பெஞ்ச் மார்க் மாறப்போகுது. முதல்ல திமுக அதிமுக இல்லாமல் இந்த 50 ஆண்டுகளில் தனித்து புதிதாக வந்த ஒரு கட்சி வாங்கிய உச்சபட்ச வாக்கு சதவீதம், அந்த சீலிங்கை விஜய் உடைப்பார். கண்டிப்பாக நம்புறேன். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கட்சி ஆரம்பித்தவர்கள் ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்ல சந்திச்சதை அவர் உடைப்பார். அநேகமாக விஜயகாந்த் அவர்களாக தான் இருக்கும், தனித்து சந்திச்சு. ஏன்னா மூப்பனார் திமுகவோட கூட்டணி வச்சு போனதை நம்ம அதுல சேர்த்துக்க வேண்டாம். காங்கிரஸ் ஆல்ரெடி அது காங்கிரஸ் 89 சொல்றீங்க. 89 காங்கிரஸ் தனித்து தான் நின்னாங்க. இல்ல, காங்கிரஸ் அவங்க தனித்து தான் நின்னாங்க. திமுக அதிமுகவோடு நான் சொல்றது புதிதாக தொடங்கி முதல் தேர்தலை சந்திக்கிற கட்சி. காங்கிரஸ் அதுக்கு முன்னாடியில இருந்து இல்ல. சோ ஃபர்ஸ்ட் டைமா ஒரு புது கட்சி உள்ள வந்து திமுக அதிமுக அந்த 50 ஆண்டுகளில் அந்த சீலிங் அவங்க உடைப்பாங்க அப்படிங்கறத நம்ம பார்த்துக்கலாம். இரண்டாவது, இந்த முதலிடம் பெறுவதற்கு ஒரு வாக்கு சதவீதம் இருக்கு இல்லையா, அது 40, 38, அது இந்த முறை ரொம்ப கீழே வரும் நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா ஒரு வலுவான 4 முனை போட்டி போகும்போது 77 ரிப்பிட்டேஷன், எம்ஜிஆர் 33% வாங்கிட்டு தான் அன்னைக்கு முதலிடத்துக்கு வராரு. திமுக 20, அதுல இருந்து 9% கம்மி, 24. அடுத்து காங்கிரஸ் 20, ஜனதா 18 வரைக்கும் போச்சுன்னு நினைக்கிறேன். அவங்களே 10 எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, 4வது இடத்துல இருந்தவர்களே. அப்ப அந்த 4 முனை போட்டி வலுவாக அந்த ஃபர்ஸ்டுக்கான பெஞ்ச் மார்க் இருக்கு, அது குறைஞ்சாலும் பிரச்சனை இல்லை. கடந்த முறை திமுக வாங்கி அந்த 45ல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுல 10 குறைஞ்சு அவங்க 35ல் நின்னாலும் இவங்க 30ஆகவோ அடுத்து ஒரு 27ஓ 8ஓ போகுது அப்படின்னா அகைன் அது அட்வான்டேஜ் டிஎம்கேவா போவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் 2 பேர்கிட்ட இருந்தால் ஒரு வாக்கை உருவுகிறாருங்கிறத பார்க்கணும். அந்த இடத்துல தான் அது அட்வான்டேஜா போகிறதுக்கு டிஎம்கேக்கான ஸ்பேஸ் இருக்குன்னு நான் பார்க்குறேன். நீங்கள் வைகோ குறித்து குறிப்பிட்டீங்க. 96ல் வைகோ வந்தார் முதல் முறை, அவர் எல்லாருமே பேசினாரு. ஆனால் அடிப்படையில் அன்றைக்கு ஆட்சியில் இருந்த ஜெயலலிதாவை விடவும் திமுக எதிர்ப்பை அவர் அதிகம் பேசினாரோங்கிற ஒரு பாயிண்ட் இருக்கு இல்லையா. நீங்க நம்பர் 1ல இருக்கிறவங்க அன்னைக்கு சிங்கிள் டிஜிட்ல இருந்தது திமுக. கலைஞரும் அவருடைய ராஜினாமா பண்ணிட்டாரு. இருந்த 2 பேர்ல ஒருத்தர் அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்ப அந்த கட்சியை நீங்க பெரிய அளவுக்கு பேசும் பொழுது ஆளுங்கட்சி ஜெயலலிதா அவங்களுடைய ஆட்சியில் முதல் முறை வந்த போது அவ்வளவு சீர்கேடுகள் நடந்ததா இருந்தது. மக்களுடைய வாக்கு சேதம் அதை உறுதி பண்ணுச்சு இல்லையா. அந்த இடத்துல அவர் ஸ்கோர் பண்ணிருக்க வேண்டியது டிஎம்கேக்கு மேல காட்டியதை விடவும் ஏடிஎம்கே அவர் ஃபோக்கஸ் பண்ணாம விட்டதும் காரணமாக இருந்திருக்கலாம். மக்களுக்கு அன்றைக்கு எது பிரச்சனை இருந்தது, ஆட்சியை இழந்து எதிர்கட்சியாக கூட உட்கார முடியாத எண்ணிக்கை இல்லாத திமுக அன்னைக்கு வில்லனா மக்கள் பார்த்தாங்களாங்கிற கேள்வி இருக்கு. சோ அது ஒரு அவர் செஞ்சதுல ஸ்ட்ராட்டஜிக் தவறா இருந்திருக்க வாய்ப்பு. உங்க பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இப்ப மும்முனை போட்டியோ 4 முனை போட்டியோ இருந்ததுன்னா அது ஆளுங்கட்சிக்கு தான் ஒரு பிரதானமா ஒரு பாசிட்டிவா இருக்கும்னு சொல்ல வர்றீங்க, கரெக்டா? இல்ல, இந்த இடத்துல புதிதாக வந்தவர்கள் என்ன மாதிரியான வாக்கு டென்ட் ஏற்படுத்தப்படுறாங்க. ஏன்னா 2016ல் எக்ஸிட் போல்ஸை மிக பெரும்பாலும் ரொம்ப குறைந்த எண்ணிக்கையில் உள்ள நிறுவனங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதாக தான் 16ல் இருந்தது. அந்த இடம்ங்கிறது அவங்க கான்சியஸா எதை குறி வைக்கிறாங்க. இப்ப விஜய் எல்லாருக்கும் நான் டென்ட் ஏற்படுத்துறான்னு சொல்றது ஒவ்வொரு கட்சிக்கும் ட்ரெடிஷனலா ஓட் பேங்க்ஸ் இருக்கும். அதுல எங்கெங்கெல்லாம் அவர் கை வச்சு டென்ட் ஏற்படுத்துறாரு நம்ம பார்க்கணும். அவரு தன்னை ஒரு அதிமுகவாக, நியோ ஏடிஎம்கேவா இன்னொரு அதிமுகவாக பொசிஷன் பண்ற இடத்துல தான் அவர் கான்சியஸா ஒர்க் பண்றாரு. டிஎம்கேல அவர் சில செக்ஷன்ஸ்ல உடைக்கலாமே தவிர ஏடிஎம்கே ஏன்னா அவர் ஊழலை எதிர்க்கிறார். திமுக ஆட்சியில் ஊழல் நடந்திருக்குங்கன்னா அவ்வளவு ஆவேசமா பேசுறாரு. மந்திரிகளை பேரை கூட சொல்ல முடியலங்கிறது வேற. ஆனால் மேடம் ஜெயலலிதா அவங்களை கொண்டு போய் அந்த ஸ்டேச்சர்ல வைக்கிறாரு. 2001ல் அவங்க எலெக்ஷன்ல நிக்காதது காரணம் ஷி வாஸ் அ கன்விக்ட். அதனாலதான் 4 தொகுதிகளில் போட்டுவதை போல போட்டு அவங்க அந்த அதனால தள்ளுபடி ஆயிடுச்சு, 4 தொகுதியில் போட்டதுனாலங்கிறதுக்கு தான்
போச்சுங்கிறத பார்க்க முடியுது. அப்போ அதிமுகவில் செஞ்சிருந்தா நீங்கள் செங்கோட்டையனை கூட வைக்கிறீங்க, அவரே 2001 எலெக்ஷனில் போட்டியிட முடியல. அன்னைக்கு என்ன அவருக்கு பேக்ரவுண்ட் இருந்தது? இவங்கெல்லாம் வந்தால் பேக்கேஜ் அப்படின்னா அதிமுகல இருந்து 100 கேண்டிடேட்ஸ் உங்கள் கட்சிக்கு உள்ளே வந்திருக்கிறாங்களே, அவங்கெல்லாம் பேக்கேஜ் இல்லையா? அவங்கெல்லாம் எப்போ எந்த இடத்துல அவங்களுக்கு நீங்கள் எந்த வாஷிங் மிஷினில் போட்டு எதுவும் பனையூரில் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் இருக்குது. ஸோ அதனால் அது வந்து அவங்களுக்கு சாதகமான விஷயத்தை நரேட்டிவாக செட் பண்ணுவாங்க. சரி, எவ்வளோ பர்சன்டேஜ் வருவார், எவ்வளோ சீட்டு வருவாருன்னு கணிக்கிறீங்க நீங்கள்? இல்லை, சீட் கன்வர்ஷன் எனக்கு நடக்கும்ங்கிற எண்ணம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஒன்று கூட வராதா? சீட் கன்வர்ஷன் அவருக்கே 2 இடத்துலையும் கொஞ்சம் சிக்கல் இருக்குது. ஒருவேளை அவர் ஏதாவது ஒரு இடத்துல ஜெயிக்கலாம் அப்படிங்கிற பார்வை இருக்குது. பட் அதுவும் ஒரு கேக் வாக்கா இருக்காது. சொல்றது மாதிரி ஒரு மதியத்தோட முடிஞ்சு போச்சு, அவர் கிளியர் இலகுவான வெற்றி கிடைக்காதுன்னு, ஒரு இலகுவான வெற்றிக்கு மிக நிச்சயமே கிடைக்காது. ஏன்னா மற்ற தரப்புல உழைச்சிருக்கிறாங்க, குறைஞ்சது அந்த உழைப்பு கூட இல்லாம வருது அப்படின்னா நம்ம எல்லாரும் என்டையர் பொலிட்டிக்கல் கிளாஸே தங்களை பரிசீலிச்சுக்க வேணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. ஓட் பர்சன்டேஜ் அப்படிங்கிறது 15 வரைக்கும் போகலாங்கிறது என்னுடைய அனுமானம். இது வந்து 15ங்கிறது ஆன் ஆவரேஜ். அர்பனில் இன்னும் கூட போவதற்கும் வாய்ப்பு இருக்குது. ரூரலில் அந்த ஸ்ட்ரக்சருங்கிறது அது குறைவாக அந்த ஆவரேஜுக்கு கீழே போகவும் வாய்ப்பு இருக்குது. நம்ம எல்லாரும் இதை தொட்டதுனால விஜய் 2 பேர் ஓட்டியும் உடைக்கிறாருன்னு நம்ம எக்ஸிட் போல்ஸ் வரும்போது எக்ஸிட் போல்ஸ் 2021 ஏறதால ப்ரெடிக்ட் பண்ணிட்டாங்க. நம்பர்ஸ் ஒரு 10-15 தான், பட் டிஎம்கேங்கிறத ஃபேக்ஷன் தெரிஞ்சுது. ஆனால் 2024 நம்மளை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்க, தமிழ்நாடு சென்ட்ரிக்கா நொய்டா மீடியாஸோ இல்லை நேஷனல் மீடியாஸோ இடம் இருக்குது. அதில் நான் என்டிஏ மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஆக்சிஸ் மை இந்தியா என்டிஏக்கு 4 வரைக்கும் கொடுத்தாங்க. டுடே ஸ்டானிக்கா 14 வரைக்கும் அண்ணாமலை தலைமையிலான என்டிஏக்கு கொடுத்தாங்க. சி ஓட்டர் 2 வரைக்கும் கொடுத்தாங்க. ஜன் கி பாத் 3, இந்தியா டுடே, இந்தியா டிவி சிஎன்எக்ஸில் 7 வரைக்கும் கொடுத்தாங்க. இங்கே தமிழ்நாடு சென்ட்ரிக்கான விஷயங்கள் நீங்கள் தமிழ்நாட்டிலே அந்த இதுதான் இதனுடைய தொகுதின்னு தெரிஞ்சு 5 வருஷம் வேலை பார்த்த வரைக்கும் நம்ம கட்டாயம் ஜெயிப்போமா இன்னைக்கு கேட்டால் ஆஃப் த ரெக்கார்டில் சொல்ல முடியாது. ஆனால் இங்கே களத்துக்கு வந்து அந்த அளவுக்கு அது அக்யூரசி அப்படிங்கிறத தாண்டி இன்னைக்கு ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, மேன் பவர் இல்லை. களத்தில் நேரில் போகாமல் மொபைல் ஃபோன்ஸு, சோஷியல் மீடியா, ஹைப்ரிட் மோடில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதனுடைய அக்யூரசியை குறைச்சிருக்கு அப்படிங்கிற பார்வையும் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு எந்த பக்கத்தில் போக போகுது என்கிற அதை ப்ரெடிக்ட் பண்ணலாமே தவிர நம்பர் ப்ரெடிக்ஷன் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அப்படின்னு நான் பார்க்குறேன்.